அன்பான குழந்தைகளே, குமு கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் அறிவும் சுறுசுறுப்பும் எப்படி நம்மை காப்பாற்றும் என்று சொல்லும் இனிய கதையை கேட்கப் போகிறோம். ஒரு பசுமையான காட்டின் நடுவில் ஓடும் அழகான ஆற்றங்கரையில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குரங்கு தினமும் மரத்தில் ஏறி இனிய நாவல் பழங்களை தின்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் சந்தோஷமாகவும் கவலை இல்லாமலும் இருந்தது. அதே ஆற்றில் ஒரு முதலை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது குரங்குடன் நட்பு வளர்த்துக் கொண்டது. குரங்கும் நல்ல மனதுடன் தினமும் நாவல் பழங்களை பறித்து முதலைக்கு கொடுத்தது. அவ்வாறு அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினர். நாட்கள் கடந்து சென்றன. அந்த முதலைக்கு ஒரு தீய யோசனை தோன்றியது. குரங்கின் இதயம் மிகவும் சுவையாக இருக்கும் என்று அது நினைத்தது. அதனால் குரங்கை ஏமாற்றி அதை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தது. ஒரு நாள் அது குரங்கை தனது முதுகில் ஏற்றி ஆற்றை கடக்க தொடங்கியது. நடுவில் சென்றபோது முதலையும், "நீ தினமும் நாவல் பழங்களை சாப்பிடுவதால் உனது இதயம் மிகவும் ருசியாக இருக்கும் என்று அதனை சாப்பிடுவதற்காகவே உன்னை அழைத்துச் செல்கிறேன்" என்று கூறியது. குரங்கு ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்தது. ஆனால் அது பயப்படாமல் அமைதியாக யோசித்தது. உடனே ஒரு புத்திசாலித்தனமான யோசனையை நினைத்துக் கொண்டது. குரங்கு மிகவும் அமைதியாக தன்னுடைய இதயத்தை மரத்தில் விட்டு விட்டு வந்ததாக சொன்னது. அதை கேட்ட முதலை அதனை மீண்டும் கரைக்கு கொண்டு வந்தது. கரை சென்றதும் குரங்கு விரைவாக மரத்தில் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொண்டது. அவ்வாறு தன்னுடைய அறிவும் சுறுசுறுப்பும் கொண்டு குரங்கு பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்தது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் பயப்படாமல் அமைதியாக யோசித்தால் நம்மால் சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். அறிவும் சிந்தனையும் எப்போதும் நம்மை காப்பாற்றும்.